வர்தா புயல் தாக்கி 4 நாட்கள் ஆன போதும் சென்னையின் புறநகர் பகுதியான கல்லுக்குட்டையில் இன்னும் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. நிவாரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த பகுதி மக்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சரிந்து கிடக்கும் வீடுகள், வற்றாத மழைநீர், அகற்றப்படாத மரங்கள், குப்பைகள் என வர்தாவின் வடுக்கள் மறையாமல் காட்சியளிக்கிறது கல்லுக்குட்டை. வளர்ச்சியடைந்து வரும் தென்சென்னையின் புறநகரில் பெருங்குடி அருகே அடிப்படை வசதிகளற்று கிடக்கிறது இந்த கல்லுக்குட்டை பகுதி. கடந்த திங்களன்று சுழற்சியடித்த புயல் காற்றில் பல வீடுகளும் குடிசைகளும் சின்னாபின்னமானதாக கூறும் ஜமீனா தன்னுடைய வீடும் தப்பவில்லை என்கிறார். நிறைய சேதம் ஆயிடுச்சுங்க, நிறைய சேதம் ஆயிடுச்சு. ஓடலாம் மட 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 மடன்னு விழுந்து எல்லாமே சேதம் ஆயிடுச்சு. ஒரு பொருள் எங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் 2 பேர் தான் அந்த வீட்டில் பயந்து நடுங்கி வெளில ஓடி வந்துட்டோம். அப்படியே நொறுங்கிடுச்சுங்க வீடு ஃபுல்லாகவே. இந்த மாதிரியான சூழ்நிலை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக மின் விநியோகம் தடைபட்டிருந்ததால் இன்று நடைபெற்ற அரையாண்டு கணித தேர்வுக்கு தன்னுடைய மகன் படிக்க முடியவில்லை என்கிறார் மற்றொரு பெண். இப்போ கரண்ட் இல்லாததுனால கொசுக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க இன்னைக்கு எக்ஸாமுக்கே போல படிக்காததுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. கரண்ட் வசதி இல்லாத போயிடுச்சுன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா எந்த வேலை செய்யறதுக்கு வழுக்கு ஏற்றி வச்சுட்டு கஷ்டமா இருக்குது. துணிமணி மொத்தம் பசங்க புக்கு எல்லாம் ஃபுல்லாக நடைஞ்சு போச்சு. 2 நாளாக எடுத்து வெளில காய வச்சுட்டு இன்னைக்கு தான் உள்ள எல்லாத்தையும் வாரி வச்சிருக்கேன். இன்னும் ஏதோ எடுத்து வைக்கல, அப்படியே இருக்கு. 4வது நாளாக நீடிக்கும் மின் தடையால் தான் பணிபுரியும் தொழிற்சாலையும் இயங்கவில்லை என கூறும் ஸ்ரீனிவாசன் இதனால் வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். எங்கள் பகுதி புயலில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. புயல் 4 நாள் ஆகி இந்த பகுதியில் எந்த ஒரு அதிகாரியோ அரசு அதிகாரியோ மாநகராட்சி அதிகாரி யாரும் பார்வையிட வரவே இல்லை. அது மாதிரி இங்கே நிறைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஓடு நிறைய பறந்து போயிருக்கு. இப்போ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஏரியாவுக்குள்ள ஏற்கனவே இது ஒரு தாழ்வான பகுதி தான், குடிசை பகுதி தான், நிறைய தண்ணி தேங்கி நிற்கும். அதேமாதிரி இந்த மழைக்கு நிறைய தேங்கி நிற்கி, அதனால ரொம்ப நடக்கிறதுலாம் ரொம்ப சிரமப்படுறோம். சேறு சகதியமாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே. மின் விநியோகம், குடிநீர் பிரச்சனை, அகற்றப்படாமல் உள்ள குப்பைகள் என பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இவற்றை சீர் செய்ய அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாகவும் புறநகரில் இருப்பதால் புறக்கணிக்கப்படாமல் இப்பிரச்சனைகளை களைய உடனடி நடவடிக்கை தேவை என்கின்றனர் கல்லுக்குட்டை வாசிகள். தேங்கியிருக்கும் இத்தண்ணீரின் மேல் நாம் மிதந்து வருவதைப் போலத்தான் கல்லுக்குட்டை பகுதி மக்களும் இத்தண்ணீரில் மிதந்தே வாழ்கின்றனர். நகரத்திற்குள் ஏற்பட்ட பாதிப்புகளை களைவதில் அரசு காட்டிய முனைப்பை போன்று புறநகரில் பெரிதாக பாதிக்கப்பட்ட இதுபோன்ற பகுதிகளிலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சண்முகப்பிரியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.